மிஸ்டர் பீஸ்டுக்கு பிடிச்ச ஐபோன் ப்ரோ மேக்ஸ், ஆப்பிள் வாட்ச், ஏர்பாட்ஸ் எல்லாத்தையுமே ஆப்பிள் இப்போ புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அவங்களோட 2025 ஆப்பிள் ஈவெண்ட்ல. ஸோ இதில் இருக்கிற எல்லா ஐபோன்ஸ்லையும் என்னென்ன புதுசாக வந்திருக்கு, அதோட பிரைசிங் அண்ட் ஓவரால் என்னோட ஒப்பீனியன் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஐபோன் 17 பேஸ் மாடல். இந்த வருஷம் ஐபோன் 17 பிளஸ்ங்கிற மாடலை வந்து தூக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக தான் ஏர் வந்திருக்கு. ஸோ இந்த ஐபோன் 17 அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய ஒரே ஆப்ஷனாக வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டு. பலாப்பழத்துல ஈ முக்கிற மாதிரி முக்கிறாங்க. இப்படி என்ன என் பொழப்பு எப்படி வளர்க்கும்? ஸோ இந்த ஐபோன் 17ல 5 கலர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே அதே 6.3 இன்ச்சா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைமா ப்ரோமோஷனை பேஸ் மாடல் ஐபோன் 17ல கொண்டு வந்திருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிற டிஸ்பிளே உங்களுக்கு ஐபோன் 17லேயே கிடைக்கும். A19 ப்ராசரோட வர ஒரே புது ஐபோன் இது மட்டும் தான். மிச்சம் 3 ஃபோன்ஸ்லையுமே A19 ப்ரோ ப்ராசர் தான் வந்து வருது. ஸோ இந்த A19 ப்ராசர் பார்த்தோம் அப்படின்னா போன வருஷம் 16 விட 20% ஃபாஸ்டரா இருக்கும் அண்ட் ஆல் டே பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஐபோன் 16 விட 8 மணி நேரம் பெட்டரான பேட்டரி லைஃப் இதுல வந்து கிடைக்கும் அப்படிங்கிற போல சொல்றாங்க வீடியோ பிளே பேக்ல. அண்ட் இந்த வருஷம் எல்லா ஐபோன்லயுமே கேமரா, ஃப்ரண்ட் கேமரா சென்சார் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயரா வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் பிக்கரான சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்க செல்ஃபியில போட்டோவோ வீடியோ எடுத்துட்டு இருக்கிறப்ப லேண்ட்ஸ்கேப்ல எடுக்கணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் இந்த மாதிரி கேமராவை திருப்பாமல நீங்க இந்த மாதிரி பிடிச்ச மேனிக்கே நீங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இது எல்லா ஐபோன் மாடல்ஸுக்கும் வந்து பொருந்தும். அண்ட் ஐபோன் 17ஓட பேஸ் மாடல் 128 GB இருந்து 256 GB மாத்திருக்காங்க. ஸோ பேஸ் மாடல்லையே அதிகமான ஸ்டோரேஜ் கிடைக்குது. அமெரிக்கால அதே பிரைஸுக்கு தான் லான்ச் பண்ணிருக்காங்க. பட் இந்தியாவில் ஒரு 3000 ரூபாய் பிரைஸ் இன்க்ரீஸ் வந்திருக்கு. 83,000க்கு 256 GB மாடல். ஸோ ஓவரால் ஐபோன் 17 16 கம்பேர் பண்றப்ப பெட்டரான டிஸ்பிளே வந்து கிடைக்குது, பெட்டரான ப்ராசர், பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிற போல அவங்க சொல்றாங்க. பட் அதிகமான ஸ்டோரேஜ் கிடைக்குது கிட்டத்தட்ட அதே விலைக்கு. ஸோ ஓவரால் ஐபோன் 17 ஒரு நல்ல வேல்யூவா வந்து தெரியுது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. அடுத்தது ஐபோன் ஏர். இந்த ஸ்லிம் மாடல்ஸ் வந்து உண்மையிலேயே மார்க்கெட் இருக்கா அப்படிங்கிறதே எனக்கு வந்து தெரியல. பட் எல்லா பிராண்ட்ஸுமே இந்த ஸ்லிம் மாடல்ஸை நோக்கி வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் ஆப்பிளுமே இப்போ இந்த ஐபோன் ஏர் அப்படிங்கிற மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 5.6 mm தின்னா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் டைட்டானியம் பில்டோட ப்ரோமோஷன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் A19 ப்ரோ ப்ராசரும் வந்து கொடுக்குறாங்க. ப்ரோ மாடல், ப்ரோ மேக்ஸ் மாடலில் இருக்கிற அதே ப்ராசர். 48 மெகா பிக்சல் பேக் கேமரா, சிங்கிள் கேமரா தான். அண்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா 18 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. டூவல் கேப்சர் மிச்ச ஆண்ட்ராய்ட்லாம் எப்போ இருந்தோ வந்திருக்கு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராவை யூஸ் பண்ணி ஒரே நேரத்தில் வீடியோ எடுக்கிறத டிஃபால்ட் கேமரா ஆப்லேயே உங்களால் எல்லா ஐபோன் மாடல்லையும் பண்ணிக்க முடியும். இந்த ஐபோன் ஏர்ல இந்த ஸ்லிம்னஸை கொண்டு வரதுக்காக ஏகப்பட்ட காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க கேமரா டிபார்ட்மெண்ட்ல. போர்ட்ரேட் வீடியோ கிடையாது, மேக்ரோ கிடையாது, ஸ்பேஷியல் போட்டோஸ் கூட வந்து கிடையாது. அண்ட் சிம்முமே வெறும் இ சிம் மாடல் மட்டும் தான் சேல் பண்றாங்க வேர்ல்டு வைடு. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இவ்வளவு பண்ணிட்டு ஆல் டே பேட்டரி அப்படின்னு சொல்லி ஆப்பிள் வந்து சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஐபோன் 4ல இருந்தே இதே உருட்டு தான் வந்து உருட்டிட்டு இருக்காங்க. உருட்டு. பட் இதுல ஒரு ஃபன்னியான விஷயம், ஆப்பிளோட ஈவெண்ட்ல இந்த ஐபோன் ஏர்ல பார்த்தோம் அப்படின்னா ஆல் டே பேட்டரி லைஃப் செமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி 10 செகண்ட்ல இந்த ஐபோன் ஏரோட மேக்ஸ் சேஃபா யூஸ் பண்ற ஒரு பேட்டரி பேக் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. என்னடா புத்தாட்டது? சோ பேட்டரி லைஃப் கண்டிப்பாவே வந்து மிச்ச மாடல்ஸை கம்பேர் பண்றப்ப இந்த ஸ்லிம் மாடல் ஏர் மாடல்ல ரொம்பவே பேட்டரி லைஃப் ஒர்ஸா தான் வந்திருக்கும். அண்ட் விலையுமே இந்தியாவில் 1,20,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்றாங்க. ப்ராசர் பெட்டரா கிடைக்குது. பட் கேமரா, பேட்டரி எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே வந்து பேஸ் மாடலை விடவே இது புவர் தான். ஸோ ஸ்லிம் மாடல்ஸ்க்கான மார்க்கெட் இருந்துச்சு. அப்படி ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஸ்லிம் ஏர் வந்து நல்ல பிக்கா வந்து இருக்கலாம். ஒரு பிக்கிங்காரா? அடுத்தது ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் டிசைனை வந்து மாத்திருக்காங்க. யூனிபாடி அலுமினியம் பில்டை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் செராமிக் ஷீல்டு டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பேக்லயுமே செராமிக் ஷீல்டு இருக்கு. அண்ட் தெர்மல்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக வேப்பர் சாம்பர் கூலிங் வந்து கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. A19 ப்ரோ ப்ராசர் அண்ட் ப்ரோமோஷன் டிஸ்பிளே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் மாடல்லையும் இருக்கு. அண்ட் டிஸ்பிளே ப்ரோமோஷன் டிஸ்பிளேவா இருந்தாலும் ஆன்டி ரெஃப்ளெக்டிவ் கோட்டிங் கொடுத்துருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் கடைசி வருஷம் ஐபோன் 16 ப்ரோவோட 40% பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. வேப்பர் சாம்பர் கூலிங்கும் இருக்கிறதுனால கேமிங்லாம் இன்னும் பெட்டராகவே வந்துருக்கும். அண்ட் கேமரா பார்க்குறப்ப இதுலயுமே 18 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. பட் பேக்ல 3 கேமராவுமே 48 மெகா பிக்சல். அண்ட் இதை யூஸ் பண்ணி 8x ஆப்டிகல் ஜூம்ல போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியும், 40x டிஜிட்டல் ஜூம்ல போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. பட் ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் மாடல்ல இன்னுமே பேஸ் மாடல் வந்து 256 GB தான் வந்திருக்கு. ப்ரோ மாடல் 1,35,000 ரூபாய்க்கு இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ப்ரோ மேக்ஸ் வந்து 1,50,000 ரூபாய்க்கு செல் ஆகுது. 2 TB ஸ்டோரேஜ் ப்ரோ மேக்ஸ்ல வந்து வருது. அந்த மாடல் 2,30,000 ரூபாய், 2 லட்சம்ங்கிற பேரியர் வந்து உடச்சிருச்சு. ஸோ 2,30,000 ரூபாய்க்கு வந்து சேல் ஆக போகுது. ஸோ ஓவரால் ஐபோன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் வந்து கொஞ்சம் நாமினலான அப்கிரேட் தான். ஒவ்வொரு வருஷம் பண்ற சின்ன அப்கிரேட் தான். டிசைன் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து கொடுத்துருக்காங்க. இனிமே நான் வந்து 15 ப்ரோ மேக்ஸ் வச்சுட்டு லேட்டஸ்ட் 16 ப்ரோ மேக்ஸ்னு தெரியாதவங்கள்ட்ட உருட்டின மாதிரி வந்து உருட்ட முடியாது. ஸோ லேட்டஸ்ட் ஐபோன் வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு டிசைன் டிஸ்டிங்விஷ் ஃபேக்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஐபோன் 17 பேஸ் மாடல் பார்த்தோம் அப்படின்னா நல்ல வேல்யூவா வந்திருக்கு. ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பெட்டரான டிஸ்பிளே, பெட்டரான ப்ராசர், பேட்டரியுமே பெட்டரா வந்து இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதே விலைக்கு 17 தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அப்கிரேடா வந்து ஆப்பிள் வந்து பண்ணிருக்காங்க.
இதை தவிர ஏர்பாட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபோம் இன்ஃபியூஸ்டான இயர் டிப் வந்து கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இன்னுமே வந்து நல்லா வந்து சீல்டாக வந்துருக்கும். ஸோ அது மூலமாக நாய்ஸ் கேன்சலேஷன் கடைசி வருஷம் ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 இதை விட 2x பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. அண்ட் லைவ் டிரான்ஸ்லேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் இந்த எனக்கு தெரிஞ்சு வேற எந்த இயர்ஃபோன்ஸும் இதை பண்ண மாதிரி தெரியல. ஏர்பாட்ஸ் ப்ரோ உடைய இயர் டிப்ல பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் ரேட் சென்சார் அண்ட் ஒர்க் அவுட் எல்லாம் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கான சென்சார்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணியே ஜஸ்ட் உங்களோட ஏர்பாட்ஸை வேர் பண்ணுறது மூலமாகவே ஹார்ட் ரேட்டு ஒர்க் அவுட் எல்லாத்தையும் உங்களால் ட்ராக் பண்ணிக்க முடியும். அண்ட் எல்லா வருஷமும் சொல்கிற மாதிரி பெட்டரான பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 பார்த்தோம் அப்படின்னா 26,000 ரூபாய்க்கு சேல் ஆக போகுது. அண்ட் ஆப்பிள் வாட்சை பொறுத்தவரையும் சீரிஸ் 11ல ஹை பிபி ஹைப்பர் டென்ஷனை வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. 5G கனெக்டிவிட்டி வந்து வருது. அண்ட் ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரால பார்த்தோம் அப்படின்னா சேட்டலைட் கனெக்டிவிட்டி வந்து வருது. இதுதான் ஆப்பிள் வாட்சை பொறுத்தவரையும். ஸோ இதான் ஓவரால் ஆப்பிள் ஈவெண்ட்ல நடந்த விஷயங்கள். எந்த ஐஃபோனுக்கு நீங்க வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல ஆப்பிள் லான்ச் பண்ணதுல இதான் உருப்படியான புது ஐஃபோன் நீங்க தான் நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸ் சொல்லுங்க. என்ன பொறுத்தவரையும் ஐஃபோன் 17 தான். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிருங்க. புது ஐஃபோன்ஸ் பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். டெக்ஸ்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.